ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 1 இயர் பேபி வச்சுட்டு நான் இன்பிட்வீன் அவள் தூங்குகிற டைமில் நான் எப்படி என்னோடய குக்கிங்கை நான் பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நான் இதுவே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான். பாப்பா இப்போ கட்டிலேருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள், வீட்டில் ஃபுல்லாக பீரோவை தவிர மற்றது எல்லாமே ரிமூவ் பண்ணி வெளியில் ஹாலில் வச்சுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவை நான் பெட்டில் தூங்க வச்சுட்டு வெளியில் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஆக்சுவலி சாப்பாடு ஒயிட் ரைஸ் வைக்கிற மாதிரி தான் பிளான் இருந்தது. பட் குழம்பு வைக்க லேட் ஆகும் அப்படின்றதுனால நான் இருக்கிறத வச்சு நம்ம சிம்பிளாக ஒரு டொமேட்டோ ரைஸ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை குயிக்காக பண்ணோம். ஏன்னா பாப்பா தூங்குகிற டைமில் நம்ம குயிக்காக குக் பண்ணி முடிக்கணும் அப்படின்றதுனால நான் ஈஸியாக டொமேட்டோ ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுனால நான் அதை சூஸ் பண்ணேன். ஸோ நம்மளுக்கு சீக்கிரமாகவே வதங்கிருச்சு எல்லாமே. ஹை ஃப்ளேமில் வச்சு நான் எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுமோ பண்ணேன். ஸோ எல்லாமே நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் மசாலா லைட்டாக, ஏன்னா பாப்பாவுக்கு கொடுக்கணுன்றதுனால ரொம்ப கம்மியாக தான் நான் ஸ்பைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் பச்சை மிளகாய் கூட இதில் ஆட் பண்ணல. ஸ்பைஸ் கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம தண்ணி நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு ரைஸும் போட்டாச்சு, நம்ம குக்கர் விசிலும் போட்டாச்சு. ஸோ எல்லாம் பண்ணி அரிசி போட்டுட்டு குக்கர் விசில் வச்சாச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் வெசல்ஸ் இருக்குது, அது வாஷ் பண்ணிடலாம். மீன்வெல் டைம் நான் திறந்து நடுவில் பார்த்துட்டே இருந்தேன் அவன் என்ன பண்ணுறா, எந்திரிச்சிட்டாளா அப்படின்ட்டு. தூங்கிட்டு தான் இருந்தா. சரி, நம்ம வெசல் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், வீட்டில் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக நீட்டாக எல்லாமே எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் லாஸ்ட்டாக வெசல் வாஷ் பண்ணிவிட்டு திறந்து பார்க்குறேன், எந்திரிச்சிட்டா. ஆக்சுவலி முன்னாடியே எந்திரிச்சிட்டா. நான் வெசல் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பார்ட் மட்டும்தான் நான் வாஷ் பண்ணியிருப்பேன். அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டாங்க. நான் நடுவில் நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்ததுனால எனக்கு தெரிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டா. ஒரு கொஞ்சம் நேரம் தான் அங்கே உட்காந்துட்டு அமைதியாக இருந்தா. இங்கே பாருங்கள், இவ்வளோ வெசல்ஸ் இன்னும் பெண்டிங் இருக்குது. இப்போ பாருங்கள் எப்படி பாப்பா அழுதுகிட்டே கீழே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் எப்படி அழுகுறா பாருங்கள். ஸோ நான் எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டு பாப்பா கிட்டே வந்துட்டேன். பாய்.